ஹாய் buddies, நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போதும் தேவை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான். என்னன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லா கொக்கரக்கா கோழிய அலசிக்கலாம். நல்லா அலசிக்கலாம். கொத்து கோழி கறியோட மிக்ஸ் பண்றதுக்கு நல்ல பிரெட்டை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீணா வருது சூப்பரா. இதெல்லாம் ஒரு டிசைன் தான். அடியே கையை வச்சு ஒரு புட்டி என்ன தடவிட்டு இருக்க? அடிக்க நொறுக்குறது இல்லையா? உன் கைக்கு நொறுக்குவ, கைக்கு நொறுக்கணும் பாடிய. ஒரு வெறி வேணும். சூப்பரா. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு போகும்ல, அந்த மாதிரி வேணும். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. அது உடையாம இருந்தது சூப்பரா இருந்தது. இங்க பாரு, இது அவ்வளவு தூளா வந்திருக்கு பாரு. நம்ம கையில நொறுக்குறோம், பயப்படுறீங்க. கையில நொறுக்க ஒரு ஆயா கொட்டை பார்க்க வாயில போட்டு ஊற வைப்பாங்கல்ல. கொத்துன கறியில இப்ப மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா சேர்க்கலாம். இப்ப மணமணக்கு மஞ்சள், மிரட்டலான மிளகாய் பொடி, மணக்கு மல்லி பொடி, கலவரமான கரம் மசாலா, உறுதியான உப்பு. இப்போ மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செமையா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணாதான் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா டேஸ்ட் வரும். நல்லா கொத்திக்கணும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணது இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு டம்ளரில் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக கட் பண்ணுறாங்க. அழகாக வந்துட்டு அப்படி வேறு அழகாக இப்போ கட் பண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நம்ம ப்ரெட்டில் இப்படி அழகாக அப்படி வச்சிடறோம். இப்போ ஒரு ப்ரெட் வச்சு அடுத்த ஸ்டஃப்பில் இது ஒரு ப்ரெட்டு. அதெல்லாம் பாருங்கள். நம்ம இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு தான் குச்சிக்கோழி தயாரிக்க போகிறோம். குச்சிக்கோழி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃப் பண்ணி இப்போ சென்டரில் ஃபுல்லாக அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். குச்சிக்கோழி இப்போ சென்டரில் குச்சி வச்சாச்சு. ஐஸு குச்சியை வச்சு நல்லா கொத்துங்க.
எடுங்க, பதமா சூப்பரா வந்திருக்கு. நான் சமைக்கவே இல்லை, அதுக்குள்ள பதமா வந்திருக்கா? அது இது சொல்லுங்க, கரெக்டா வருது இல்ல, கொல கொலன்னு ஊத்தாம. ஸ்டஃப் என்ன ஸ்டஃப். குச்சி சென்டர்ல வைங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு. தட்டி வச்சுக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு பாருங்க, எப்படிதான். தீயா வேலை பார்க்க என்ன இப்படி இருக்குது, இது மாத்துங்க. வைங்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுங்க. ஐஸுக்கு வைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, பிரெட்டுக்கு வைக்கிற மாதிரி வைக்கணும். ஐஸ் நைஸ். ஐஸ். மாசான மைதாவை இப்ப கொட்டிக்கலாம். மின்னல் வேக மிளகு பொடி, மிரட்டலான மிளகாய் பொடி, தரமான தண்ணியை இப்ப ஊத்திக்கலாம். எடுத்து எடுத்து போடு, எடுத்து போடு, வரிசையா. ஐஸ் கடை மாதிரி இருக்கு. ஐஸ் கடை தான். பால் ஐஸ், பாடி வாங்க. கோன் ஐஸ், ஐஸ் ஐஸ், ஐஸ் ஐஸ். ஐஸ் கடை போட்டிருக்கோம், நீங்க பாட்டுக்கு அங்க இருந்தீங்க, அப்படி வாங்க. என்னங்க போங்க. எப்படி இருக்கு? நைஸா? பாலைஸ் மாதிரி இருக்குங்க. பால் ஐஸ் தான். ஐஸ் எண்ணெயில போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் குச்சி கோழி. குச்சி கோழி. இதான் நம்ம குச்சி கோழி. இதுதான் குச்சி கோழி, அது பாலைஸ் குச்சி கோழி. அவ்வளோத்தையே கையில் வச்சிருக்கியாட்டுக்கு. அவ்வளோதான். ஓகே ஓகே, இதை ஃப்ரை பண்ணிடலாமா? அவ்வளோதான் போட்டுருவோம். அப்படியே எண்ணெயில போட்டு எண்ணெயில போட்டு அப்படியே எடுக்கிறதா? இப்போவே சாப்பிடலாம், சாப்பிடலாம். பார்க்கும்போது அப்படியே பாக்குறப்ப சாப்பிடும் போல தான் தோணுது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ, ஆனந்தத்தை பாரு. அவ்வளவு அவசரம். பாடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். சூப்பர் பாடி. எண்ணெயில போட்டு சரி, எடுத்துக்கோமா? என்ன அப்படியே உட்காந்துருந்தா எப்படி? அவ்வளவுதான். நறுமணமான நல்லெண்ணெய். போதும் நிவாஸ், போதும். இப்போ நம்ம இந்த குச்சி ஐஸை பார்த்து ரெடியாக இருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயில முக்கி எடுத்துக்கிறோம். எண்ணெயில் நல்லா ஊற வச்சு சுடு எண்ணெயில் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சிருக்க மைதாவோட பேஸ்ட்டில் நினச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்படியே தூவி விட்டுருக்கா அப்படியே இல்லை முக்குறீங்களா? தூள் அப்படியே தூவி விடுங்க பாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். பாருங்க, இப்போ நம்ம வச்சிருக்க அந்த ரஸ்க்கு தூளை வந்து கிறிஸ்பியாக வந்துடும். அப்படி கிறிஸ்பியாக அப்படி வரும். அப்படி ஓகேம்மா. அதுதான். அப்போ இப்படியே போட்டாச்சு. இப்படி போட்டு இப்படி முக்கி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அப்படியே எண்ணெயில் குளிப்பாட்டுறோம். பையன் 1 மணி நேரம் குளிக்கிட்டோம். அடுத்தவனையும் போட்டுருவோம். படி குளிப்பாட்டுங்க. அவ்வளோதான், குளிப்பாட்டிக்க வேண்டியதான். குச்சி ஐஸை குளிப்பாட்டுறதுக்கு இவ்வளோ ஒரு தயங்குறீங்களா? இன்னும் எத்தனை பேர்த்த குளிப்பாட்டிருப்போம். போட்டு தடவை சோப்பு போடுற மாதிரி குளிப்பாட்டுனீங்க. நான் எண்ணெயில் குளிச்சிட்டு இருக்கேன். அப்படியே குச்சி ஐஸு, குச்சி கோழி. குச்சி கோழி ரெடி ஆகிட்டாரு. கடையில் பார்த்தீங்க என்ன படி போடுங்க போடுங்க, அங்கே பாரு.
நம்ம பெரிய படி எப்படி பண்றாரு பாரு. இது நாட்டாம இவரு. முறடா முறை. ஐயோ என்ன ஒரு சிரிப்பு. அழகான சிரிப்பியா. ஒவ்வொருத்தனும் அழகா குளிப்பாட்டிட்டு இருக்கிறோம் பாரு. எண்ணெய் குளியல் இதுக்கு பேரு தான். குச்சிக்கோழி எண்ணெய் குளியல். சத்தம் போடாதா, எதுக்குடா சத்தம் போடுறா? குச்சிக்கோழி ஒரே சவுண்டா இருக்கான். ஹாய் படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குச்சிக்கோழியை ரெடி பண்ணோம். இப்போ அது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த குச்சிக்கோழியை வந்து டேஸ்ட் பண்ணலாம், ருசிக்க பார்க்கலாம். வாங்க எப்படி என்னன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க. வாங்க சாப்பிடலாம் வாங்க. வாங்க. என்ன இருக்கு படி? பாடி பாய்சன் பக்குவோம் பயங்கரமா நொறுக்குவோம். செம்மையா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட். அது வந்து இதில் வந்துட்டுங்களா? என்ன பாடிஸ், வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.